இங்க ஒருத்தனுக்கு 20 கிண்ணம் சோறு கொடுத்து சாப்பிட வச்சிடறானுங்க. அதனாலேயே அவனுக்கு வயிறு கலக்க ஆரம்பிச்சிருது. இவன் டாய்லெட் போயிட்டு வந்துடலான்னு நினைச்சா அவனோட குருஜி வந்து நீ போக கூடாதுன்னு சொல்றாரு. ஏன்னா நீ ஒரு குங்ஃபு மாஸ்டரா ஆகணும்னா இது மாதிரி விஷயங்களா உனக்கு அடக்க தெரியணும்னு திட்டுறாரு. இவனும் அவர் சொன்ன ஒரு காரணத்துக்காக எவ்வளவோ ட்ரை பண்ணி பாக்குறான். ஒரு கட்டையை கொடுத்து அது மேல உட்காந்து முட்டு கொடுத்து நிக்கிறான். அதுக்கப்புறம் தான் இவனுக்கு ஒரு ஆறுதலா இருக்கு. ஒரு வழியா அதையும் இவன் வரவிடாம தடுத்துறான். அடுத்த டெஸ்ட்ல ஒரு விரல மட்டும் நீட்டி சுத்தியிலால அடிக்கிறாங்க. இவனால வலி தாங்க முடியாம கத்துறான். இவனை ஒரு பெரிய பானைக்குள்ள உட்கார வச்சு கீழே நெருப்பு பத்த வச்சிடறாங்க. அதுல தண்ணி எவ்வளவு சூடானாலும் இவன் வெளியில வராம இருக்கணும். ஆக்சுவலா இவன் இங்க ட்ரைனிங்க்கு வரதுக்கு முன்னாடி ஒரு டுபாக்கூர் மாஸ்டர்ட்ட இவன் ட்ரைனிங் போயிருக்கான். அங்க இவனுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதா சொல்லி ஒரு பானை மேல ஏற சொல்றாங்க. இவன் ஏற ஏற ஒவ்வொரு பானையும் உடையுது. ஆனா அவனுக்கே தெரியாம ஒரு புது பானையை எடுத்து வச்சுட்டு நீ சக்சஸ்ஃபுல்லா இந்த ட்ரைனிங்கை முடிச்சிட்டேன்னு அவன்கிட்ட காசை வாங்கிட்டு அனுப்பிடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு தான் இந்த மாஸ்டர்ட்ட ட்ரைனிங்க்கு வந்திருக்கான். இவங்க கொடுக்கற ட்ரைனிங்கை தாக்கு பிடிக்க முடியாம குருஜி காலில் விழுந்து ஆளை விட்டா போதும் சாமின்னு அந்த இடத்த விட்டே கிளம்பிடுறான்.